அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரிசர்வ் வங்கியின் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ரிசர்வ் வங்கியோட டிவிடெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இதை எது ரிலேட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா சமீபத்தில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் மணியை, ஓகேங்களா, உபரியா இருக்கக்கூடிய நிதியை மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ போன டைம் பார்த்தோம்னா ஒரு 87,000 கோடி கொடுத்துருப்பாங்க. இந்த வருஷம் பார்த்தோம்னா ஒரு 2 லட்சம் கோடி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ ஆர்பிஐ கிட்ட எப்படி அவங்களுக்கு வருமானம் வருது, அவங்களுடைய செலவுகள் என்ன, எதுக்காக இந்த உபரி நிதியை மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கணும், அதற்காக ஏதாவது குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கா, அந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த செய்தியில பார்க்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு போன டைம் 87,000 கோடி கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தோம்னா ஒரு 2.1 லட்சம் கோடியை மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. பார்த்தோம்னா போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் பார்க்குறப்ப அந்த கொடுத்துருக்க அமௌண்ட்டோடைய சதவீதங்களில் பார்க்குறப்ப 141% அதிகம், மோர் தேன் 100% கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஆர்பிஐக்கு என்ன மாதிரியான இன்கம் வருது, எப்படி வருவாய் வருகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். மத்திய மாநில அரசுகளுக்கான கடன் மேலாண்மை, ஓகேங்களா, லோன் மேனேஜ்மெண்ட் பண்றாங்க. அடுத்தது வங்கி மற்றும் வங்கி சாரா நிதி அமைப்புகளை ஒழுங்குபடுத்தும் நடவடிக்கைகள், ரெகுலேட்டிங் மெக்கானிசம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வெளிநாட்டு மத்திய வங்கிகளில் டெபாசிட் செய்தல், அதர் நமக்கு ரிசர்வ் பேங்க் இருக்காங்க, அந்த மாதிரி வெளிநாடுகள் ஒவ்வொரு நாடுகளையும் சென்ட்ரல் பேங்க் இருப்பாங்க இல்லையா, அங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. அடுத்தது பார்த்தோம்னா குறுகிய கால கடன் வழங்குதல், ஓகேங்களா, குறுகிய கால ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் வழங்குறது, அந்நிய செலவாணி சொத்துக்களை வாங்குதல், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அசெட் எல்லாம் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மூலயமா தான். அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு நம்மளுடைய அசெட் விற்கிறது வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள், அதில் வரக்கூடிய லாபம், வட்டி வரக்கூடிய லாபம், இந்த மாதிரியான விஷயங்கள் மூலயமா தான் ரிசர்வ் பேங்க்குக்கு அதிகமான வருவாய் அப்படிங்கிறது வருது. ஓகேங்களா? தனது செயல்பாடுகளுக்கான செலவுகள் போக மீதமுள்ள உபரியை ரிசர்வ் வங்கி மத்திய அரசுக்கு வழங்கும். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரியான முறைகளில் வருவாய் வருது. அந்த வருவாய் போக மீதி இருக்கக்கூடிய செலவெல்லாம் பண்ணிட்டு மீதி இருக்க காசு தான் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வங்கிகளுக்கு வழங்கிய கடனுக்கான வட்டி, ஓகேங்களா. ஸோ நம்ம ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ரெப்போ ரேட் அப்படிங்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கமர்ஷியல் பேங்க்குக்கு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மற்ற வங்கிகள் இருக்காங்க இல்லையா, இப்போ எஸ்பிஐ அந்த மாதிரியான வங்கிகள்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு கடன்கள் கொடுப்பாங்க. அப்போ அதுல இருந்து வரக்கூடிய வட்டி விகிதம் 6% இப்போ வச்சிருக்காங்க, 6.5%. அதே மாதிரி தொடர்ந்து ஏறி வரும் தங்கத்தின் விலை, தங்கத்தினுடைய விலை ஏறனால ஆர்பிஐக்கு ஒரு இன்கம் வரும். ஓகேவா? அடுத்தது அந்நிய செலவாணி சந்தையில் $153 பில்லியன் இந்த ஆண்டில் பத்திரங்களை விற்றதன் மூலம் கிடைத்த வருமானம் ஆகிய காரணங்களால் ரிசர்வ் வங்கியின் இருப்பு தற்போது வலுவாகியுள்ளது. போன ஒரு வருஷத்துல மட்டும் பார்த்தோம்னா $153 பில்லியன் அந்த பத்திரங்கள் பாண்டை வித்திருக்காங்க. ஓகேவா? சோ அதனாலதான் ரிசர்வ் பேங்க் பார்த்தோம்னா இந்த தடவை அவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கு. அதனாலதான் 2 லட்சம் கோடி கிட்ட மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தர முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? சோ எப்படிப்பட்ட செலவுகளை பண்றாங்க ரிசர்வ் வங்கி அப்படின்னு பார்த்தோம்னா புதிய கரன்சி நோட்டுகளை அச்சடித்தல், ஊழியர்களின் சம்பளம் மற்றும் சலுகைகள், வங்கிகளுக்கு தர வேண்டிய கமிஷன், கடன் மற்றும் டெபாசிட்டுகளுக்கு கொடுக்க வேண்டிய வட்டி, நஷ்ட ஈடுகள் என பல்வேறு செலவுகளை ரிசர்வ் வங்கி செய்ய வேண்டியுள்ளது. இப்போ சம்பளம் கொடுத்தாகணும், சலுகைகள் கொடுத்தாகணும், போனஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறது, ஓகேவா, மற்றபடியான கமிஷன் போன்ற சார்ஜஸ், நஷ்ட ஈடுகள், இந்த மாதிரியான செலவுகள் தான் ரிசர்வ் பேங்க்குக்கு இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா கரன்சி நோட் பிரிண்டிங் அப்படிங்கிறது ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் காஸ்டையும் நம்ம எடுத்துக்கோம். ஓகேவா? மற்றபடி பார்த்தோம்னா நிலுவையில் இருக்கக்கூடிய கடனை கட்டுறது, சொத்துக்களின் தேய்மானம் மற்றும் சில சட்டப்பூர்வமான தேவைகளை பூர்த்தி செய்த பிறகுதான் ரிசர்வ் வங்கி தனது லாபத்தை மதிப்பிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான செலவுகள், ஆல்ரெடி வாங்கின கடன்களுக்கு வட்டி கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட லாபத்தை மதிப்பிடுவாங்க. ஓகேவா? ஸோ மற்றபடி என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ்னால அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ரிசர்வ் பேங்கோட அந்த இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் மதிப்பு குறைதல், ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்க ஆகும் செலவு, டாலர் கையிருப்புகளின் மதிப்பில் ஏற்படும் மாற்றம் மற்றும் முதலீடுகள் ஆகியவை ரிசர்வ் வங்கியின் லாபத்தை தீர்மானிப்பதில் முக்கிய பங்காற்றுகின்றன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்ப ரூபாயோட மதிப்பு குறையுது அப்படின்னா இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அதிகமா இருந்துச்சுன்னா ரூபாயோட மதிப்பு குறையும். அதே மாதிரி ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்க தேவையான செலவு அதை நம்ம பார்த்ததுதான். அடுத்து பார்த்தோம்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நம்ம கிட்ட எவ்வளவு அந்நிய செலவாணி, இப்ப அமெரிக்கன் டாலர்ஸ் நம்ம ஒரு செட் ஆஃப் டாலர்ஸ் வச்சிருப்போம். ஓகேங்களா? இவ்வளவு கோடி டாலர்ஸ் அப்படிங்கிறது வச்சிருப்போம். ஓகேங்களா? அதை வச்சுதான் நம்ம ட்ரேட் அப்படிங்கிறதெல்லாம் பண்ண முடியும். அப்ப அதிகமா நம்ம இம்போர்ட் இறக்குமதி பண்ண
ஓகேங்களா. என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்நிய செலவாணி அப்படிங்கிறது கம்மியாயிட்டே வரும். ஸோ அந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் வந்து நமக்கு எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா ஆர்பிஐயோட லாபம் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸாக அதெல்லாம் இருக்கு. ஓகேங்களா. இதே மாதிரி பார்த்தோம்னா ஆர்பிஐயோட செலவுகள் அப்படின்னு பார்க்குறப்போ எதிர்பாராத இடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு டிசாஸ்டர் வருது, இல்லை ஏதாவது ஒரு கலாமிட்டி வருது அப்படிங்கிறப்போ அதுக்கு ஏற்ப உண்டான செலவுகள், பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய தாக்கம், அதெல்லாமும் பார்த்தோம்னா நமக்கு ஆர்பிஐயோட இன்கம் வந்து ஆர்பிஐயோட லாபத்தை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸா இருக்கு அப்படிங்கறது சொல்றாங்க. ஓகேவா. அடுத்தது பார்த்தோம்னா பொருளாதார மூலதன கட்டமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொருளாதார மூலதன கட்டமைப்பு அப்படிங்கிறது நமக்கு ஒரு குழு பரிந்துரைக்கப்பட்ட பிறகுதான் இந்த ஒரு பொருளாதார மூலதன கட்டமைப்பு அப்படிங்கறத ரிசர்வ் பேங்க் உருவாக்கி இருப்பாங்க. ஸோ அது என்ன குழு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 2018 ஆண்டு வந்து ஒரு குழு போட்டிருப்பாங்க. என்ன குழு அப்படின்னு பார்த்தோம்னா பிமால் ஜலான் அப்படிங்கிற இவர் தலைமையில் வந்து ஒரு முன்னாள் ஆர்பிஐ கவர்னராக இருந்திருப்பாரு. இவர் தலைமையில் ஒரு குழு போடுறாங்க. இந்த குழு தான் என்ன சொல்றாங்கன்னா பொருளாதார கட்டமைப்பு, மூலதன கட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்கணும் அப்படின்னு சொல்றாங்க ரிசர்வ் பேங்க். அதன் அடிப்படையில் தான் இந்த சர்ப்ளஸ் அமௌண்ட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு டைரக்டா ஒரு கொஸ்டின் இதுல இருந்து கேட்கலாம்னா ஆர்பிஐயோட சர்ப்ளஸ், ஓகேங்களா, சர்ப்ளஸ் மணி ஆஃப் ஆர்பிஐ அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன குழுவின் பரிந்துரை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த குழு அந்த மாதிரி ஒரு பரிந்துரை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிமால் ஜலான் குழு தான் ஆர்பிஐயோட சர்ப்ளஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பரிந்துரையின் பேர்ல தான் நமக்கு 2019 ஆண்டு என்ன கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னா பொருளாதார மூலதன கட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு குழுவை கிரியேட் பண்ணி அந்த குழு தான் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பொருளாதார மூலதன கட்டமைப்பு அப்படிங்கிறப்போ நமக்கு ஆர்பிஐ அவங்களுடைய சர்ப்ளஸ்லேயே பார்த்தோம்னா ஒரு இதை வந்து மூலதனமாக வச்சுப்பாங்க. ஓகேங்களா. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு தனியாக மூலதனமாக வச்சுப்பாங்க. அது போக தான் மீதியை வந்து ஆர்பிஐ வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான மெக்கானிசம் பற்றி சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பிமால் ஜலான் அந்த குழு தான் வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா. ஸோ இதனால மத்திய அரசாங்கத்துக்கு என்ன பலன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேவா. இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆர்பிஐ கிட்ட இருந்து ஒரு சர்ப்ளஸ் மணி கவர்மெண்ட் கிட்ட வருது. அப்ப அதனால என்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். வரும் நிதியாண்டில் நிதி பற்றாக்குறையை 5.1% குறைக்க இலக்கு நிர்ணயித்துள்ள நிலையில் அதற்கு ரிசர்வ் வங்கி வழங்கிய உபரி தொகை உதவியாக இருக்கும். ஓகேவா. நிதி பற்றாக்குறை அதாவது பிஸ்கல் டெபிசிட்டை 5.1% கீழே கொண்டு வரணும் அப்படிங்கறத நம்ம பட்ஜெட்ல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. அப்ப அந்த கொண்டு வரணும் அப்படின்னா அரசாங்கத்துடைய வருமானம் மட்டுமே பத்தாது. இந்த மாதிரி ஆர்பிஐ கொடுக்கக்கூடிய உபரிகள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா பிஸ்கல் டெபாசிட்டை கம்மி பண்ண உதவும். ஓகேவா. அடுத்தது பார்த்தோம்னா மேலும் இந்த தொகை சாலைகள், ரயில்வே மற்றும் பாதுகாப்பு துறைகளுக்கு அதிகமாக நிதி ஒதுக்கீடு செய்யவும் மூலதன செலவுகளை கூடுதலாக மேற்கொள்ள மத்திய அரசுக்கு உதவுகிறது. அப்ப நலத்திட்டம் சார்ந்த பணிகளுக்கு வந்து நம்ம நிறைய நிதியை ஒதுக்கிட முடியும். சாலைகள் அமைக்கிறதாகட்டும், இல்லை ரயில்வே, இல்லை போக்குவரத்து, இல்லை பட்ஜெட், பாதுகாப்பு போன்ற விஷயங்களாகட்டும் அதிகமான ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியும். நம்ம அப்ப நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும்ன்றத 2வது பாயிண்ட்ல நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா. அடுத்ததா பார்க்கிறப்போ உபரி தொகையானது அரசாங்கம் சந்தையில் வாங்கும் கடன்களையும் வட்டி செலவையும் குறைக்க உதவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இப்போ அரசாங்கம் எல்லா அரசாங்கமும் நமக்கு லோன் வாங்கிட்டு வேர்ல்டு பேங்க்ல இருந்து லோன் வாங்குறோம், ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல இருந்து லோன் வாங்குறோம். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல கடன்கள் வாங்கியிருப்பாங்க. அந்த கடன்களை வந்து திருப்பி கட்டுறதுக்கு, வட்டியோட விஷயங்களுக்கு திருப்பி கட்டுறதுக்கு உதவிகரமா இருக்கக்கூடியதான் இந்த ஆர்பிஐயோட சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரீபேயிங் ஆஃப் லோன்ஸ் அப்படிங்கறத நம்ம ஒரு பாயிண்டா எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா அரசின் வட்டி செலவும் குறையும். வரி வருமானத்தில் குறைவு ஏற்பட்டால் அரசு இந்த உபரியை கொண்டு நிதி நிலைமையை சமாளிக்க முடியும். அப்ப நமக்கு ஜிஎஸ்டி ரெவன்யூ அப்படிங்கிறது இப்பதான் நமக்கு 2 லட்சம் கோடியை தாண்டி இருக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா. ஸோ ஜிஎஸ்டி ரெவன்யூ இப்போ நல்லா இருக்கு. இன்கேஸ் மறுபடியும் இந்த கிராஃப் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, மறுபடியும் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சதுங்கிறப்போ இந்த ஆர்பிஐயோட சர்ப்ளஸ் அப்படிங்கிறது நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது சொல்றாங்க. இப்போ ஒரு 4-5 பாயிண்ட் நமக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா. என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிஸ்கல் டெபிசிட்டை கம்மி பண்ண யூஸ் ஆகும், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரீபேயிங் ஆஃப் லோன்ஸ் அப்படிங்கிறது சொல்றாங்க. அதே மாதிரி இன்கேஸ் நமக்கு டாக்ஸ் ரெவன்யூ கம்மியாயிருச்சுன்னா இந்த சர்ப்ளஸ் மணியை வச்சு நம்மளால நிதி நிலைமையை சமாளிக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா பொது சொத்துக்கள் விற்பனை, பொதுத்துறை நிறுவனங்களின் டிவிடெண்டுகள், ரிசர்வ் வங்கியின் உபரி தொகை ஆகியவற்றை அரசாங்கம் எதிர்பார்த்து இருக்காமல் நிதி நிலையை மேம்படுத்த கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கைகளிலும் கார்ப்பரேட்டுக்கு தரும் வரி சலுகைகளை குறைப்பதிலும் கவனம் செலுத்தி வரி ஜிடிபி விகிதத்தை உயர்த்த முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா ஆர்பிஐயோட சர்ப்ளஸ் நமக்கு
வருது, ஆர்பிஐக்கு எப்படி இன்கம் வருது, ஆர்பிஐக்கு என்னென்ன செலவுகள் இருக்கு, எப்படி ஆர்பிஐ அவங்களோட சர்ப்ளஸ் அரசாங்கத்துக்கு கொடுக்கலாம், அதை யாரு பரிந்துரை பண்ணாங்க, அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறமா ஆர்பிஐ கொடுக்கறனால மத்திய அரசாங்கத்துக்கு என்ன மாதிரியான லாபம் இருக்கு, ஓகேவா. நம்ம 4 பாயிண்ட் பார்த்தா அது ரொம்ப முக்கியம் நமக்கு, ஓகேங்களா. என்னென்ன பிஸ்கல் டெபிசிட்டை நம்மளால கம்மி பண்ண முடியும், அதுவும் 5.1% அப்படிங்கிறத நம்ம டார்கெட் வச்சிருக்கோம், அதுக்கு கீழே குறைக்க முடியும். லோன்ஸை ரீபே பண்ண முடியும், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு அதிகமாக செலவு பண்ண முடியும், ஜிஎஸ்டி ரெவன்யூ வராதப்போ இதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு அட்வான்டேஜஸாக இருக்கிறப்போ, அதே மாதிரி பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பேரிடர் மேலாண்மைக்கு இந்த தொகையை வந்து பயன்படுத்திக்கலாம், டிசாஸ்டர்லாம் வந்துச்சுன்னா இந்த ஒரு தொகையை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நிறைய பாயிண்ட் நம்ம அடிக்கிட்டே போகலாம். ஆனா ஆர்டிகல் முடிக்கிறப்ப என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு, இந்த மாதிரி ஆர்பிஐயோட சர்ப்ளஸ், இந்த மாதிரி வரக்கூடிய டிவைடன்ஸ், இதை பேஸ் பண்ணி அரசாங்கம் இருக்காம அவங்களோட ஓன் டாக்ஸ் ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கருப்பு பணத்தை ஒழிக்கிறதன் மூலயமா, மற்றபடி வரிச்சலுகை, இந்த கார்பரேட்டுக்கு வந்து நிறைய டாக்ஸ் இன்சென்டிவ்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறோம் நம்ம, ஓகேங்களா. எதற்காக அப்படின்னா அவங்க வந்து நம்ம கிட்ட தொழில் தொடங்கணும், அப்பதான் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிரியேட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம அதிகமாக வரிச்சலுகைகள் அப்படிங்கிறது கொடுக்குறோம். அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி இந்த டாக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ, அதுதான் என்ன சொல்றாங்க, வரியிலிருந்து ஜிடிபி விகிதம் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. சோ அந்த டாக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ண தான் நமக்கு என்ன ஆகும், அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த உபரி நிதிகளை நம்பி இல்லாம அவங்களோட ஓன் ரெவன்யூ வச்சு அரசாங்கத்தை ரன் பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்ல வராங்க, ஓகேவா. சோ ஒரு முக்கியமான ஆர்டிகல் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம எதிர்பார்க்கலாம், எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிகல். அண்ட் தென் இந்த பிமால் ஜலான் கமிட்டி அப்படிங்கிறது ஆர்பிஐயோட சர்ப்ளஸை டிரான்ஸ்ஃபர் பண்றது அப்படிங்கிறதுலாம் இதுக்கு முன்னாடி நம்ம எதிர்பார்த்த கேள்விகள் இன்னமும் கேட்கப்படாம தான் இருக்கு. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம், மேபி ஃபியூச்சர்ல கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்ன மெக்கானிசம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதனால என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, அரசாங்கத்துக்கு என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரியா. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா வங்கியில் கடன். ஸோ வங்கியில நம்ம போய் அடிக்கடி கடன் வாங்குறது அதெல்லாம் இருக்கு, எல்லாருமே பண்றது தான், ஓகேவா. ஸோ அப்படி இருக்கப்ப அதில் நிறைய டெர்மினாலஜிஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெர்மினாலஜிஸ் பத்தி தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம், சரிங்களா. ஸோ வட்டி மற்றும் கடன்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரியான கடன்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறதா. ஃபர்ஸ்ட் அன்செக்யூர்டு லோன்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ என்ன அன்செக்யூர்டு லோன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, வங்கி எந்த ஒரு பிணைய பத்திரமும் இல்லாமல் கடன் வழங்கும் போதெல்லாம் அதற்காக டிமாண்ட் ப்ரமாசரி அப்படிங்கிற பத்திரம் வந்து வாங்குவாங்க, ஓகேவா. இந்த அன்செக்யூர்டு லோன்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ எந்த ஒரு பிணைய பத்திரம் செக்யூரிட்டியும் இல்லாம வாங்குறப்ப, ஓகேங்களா, செக்யூரிட்டிஸ் இல்லாம வாங்குறதா இந்த பிணை இல்லா கடன்கள் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. ஸோ அதுக்கு என்ன ஒரு விஷயம் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டிமாண்ட் ப்ரமாசரி அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணிட்டு அந்த டிமாண்ட் ப்ரமாசரி அப்படிங்கிற ஒப்பந்தம் அப்படிங்கிறது 3 வருஷத்துக்கு செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறத வங்கிகள் டெர்மினாலஜில நம்ம சொல்றாங்க. அடுத்தது பார்த்தோம்னா செட் ஆஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவரின் கடன் பாக்கிக்கு அவரது வேறு ஏதாவது கணக்கில் உள்ள தொகையை பயன்படுத்திக் கொள்வதே செட் ஆஃப் முறை அப்படின்னு சொல்றாங்க. செட் ஆஃப்னா என்னன்னு சொல்றாங்க, இப்ப நான் ஒரு கடன் வாங்கி வச்சிருக்கேன், என்னால கட்ட முடியல, ஏன்னா நான் கடன் வாங்குறப்போ ஒரு அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி வச்சிருப்பேன், அந்த கடன்ல அந்த அக்கௌண்ட்ல காசு இல்லைங்கிற பட்சத்துல என்னோட வேற ஏதாவது பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அந்த காசு எடுத்துப்பாங்க. ஸோ அதுதான் இந்த செட் ஆஃப் முறை அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா. அடுத்தது ஜெனரல் லியன் அப்படின்னு பார்த்தோம்னா, நிலுவை தொகைக்கு ஈடாக சொத்துக்களை தக்க வைத்துக் கொள்ளும் வங்கிகளுக்குள்ள உரிமை ஜெனரல் லியன் எனப்படும். இப்போ நம்ம ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வந்து நான் பெண்டிங் வச்சிருக்கேன் அப்படிங்கிறப்போ அதுக்கு ஈக்குவலண்டா என்னோட சொத்துக்கள்ல இருந்து ஏதாவது வந்து வங்கிகள் எடுத்துப்பாங்க. ஸோ அதுதான் ஜெனரல் லியன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பிளட்ஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, அசையும் சொத்துக்களை கடனுக்கு ஈடாக வங்கிகளிடம் ஒப்படைப்பதை அடமானம் என்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்மளுடைய அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் அப்படின்னு சொல்றோம், ஓகேங்களா. அசைய சொத்துக்கள் அப்படின்னா நிலம், அதெல்லாம் சொல்றோம். அசையும் சொத்துக்கள் அப்படின்னா அந்த வாகனங்கள் போன்ற விஷயங்கள்லாம் நம்ம சொல்றோம். அப்ப என்னோட அசையும் சொத்துக்களை நான் வாங்கின கடனுக்கு ஈடா பேங்க் கிட்ட பிளட்ஜ் பண்றதுதான். அதை என்ன சொல்றது, நான் என்னோட அசையும் சொத்துக்களை பிளட்ஜ் பண்ணி ஒரு லோன் வாங்குறேன், ஓகேவா. அதுதான் என்ன சொல்றாங்க, பிளட்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஹைப்போத்திகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவுமே பார்த்தோம்னா அசையும் சொத்துக்களை கடனுக்கு அடமானமாக வைக்கும் ஒரு முறை. என்னோட அசையும் சொத்துக்களை வச்சு நான் வந்து ஒரு லோன் வாங்குறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பைக்கை வச்சு ஒரு லோன் வாங்குறேன், ஆனா அந்த பைக் அப்படிங்கிறது நான் தான் ஓட்டிட்டு இருப்பேன், ஓகேவா. அதை என்ன கொடுத்துருக்காங்க, அசையும் சொத்துக்களை வங்கிகளிடம் ஒப்படைப்பதில். நம்ம வங்கிக்கு கிட்ட ஒப்படைக்க தேவையில்லை, பேங்க்கு கிட்ட நான் பைக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆனா பைக்கு புக்கை வச்சு நான் இது வாங்குறேன் இல்லையா, கடன் வாங்குறேன் இல்லையா. ஸோ அதுதான் என்ன சொல்றாங்க, ஹைப்போத்திகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது மார்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மார்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, நிலம் மற்றும் கட்டிடம் போன்ற அசையா சொத்துக்களுக்கு அடமான முறையில் கடன் வழங்கப்படுகிறது. ஸோ நம்ம லேண்ட் டாக்குமெண்ட் இல்ல நம்ம வீட்டு பத்திரம் இருந்துச்சுன்னா அதை வச்சு கடன்கள் வாங்குறாங்க இல்லையா. ஸோ அதை தான் என்ன சொல்றாங்க, மார்டேஜ். அசையா சொத்துக்களை வச்சு வாங்கினா அது மார்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா. கடைசியா அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ இந்த மார்கேஜை பொறுத்த வரைக்கும் சொத்துக்களுக்கான அசல் பத்திரம் இருந்துச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்ம லோன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத அடுத்த பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. அசைன்மெண்ட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சில நேரங்களில் இன்சூரன்ஸ் பாலிசி போன்றவற்றையும் வங்கிகள் பிணையாக பெற்றுக்கொள்கின்றன. செக்யூரிட்டி ஏதாவது ஒன்று வாங்குவாங்க கண்டிப்பா, சொத்து டாக்குமெண்ட்டோ இல்ல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வாங்காம நமக்கு லோன் தர மாட்டாங்க. அந்த வகையில் சம்டைம்ஸ் இன்சூரன்ஸ் பாலிசியவே ஒரு செக்யூரிட்டியா வாங்கி நமக்கு லோன் கொடுக்கறதா என்னன்னு சொல்றாங்க, அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, கடைசியா பாக்குறப்ப ஒரு வங்கியில இந்த மாதிரியான முறைகள்ல நம்ம கடன் வாங்குறோம், அந்த கடன்களை திருப்பி கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம நிலுவை இல்லை சான்றிதழ் அப்படிங்கறத வாங்கணும். அதாவது நோ டியூ சர்டிபிகேட் அப்படிங்கறத வாங்கணும். அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான முறைகள்ல இந்த மாதிரியான பெயர்கள் தான் இருக்கு கடன்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான பெயர்கள்ல நம்ம கடன் வாங்கினதுக்கு அப்புறமா அதை கட்டி முடிச்சிருவோம். ஓகேவா, கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நோ டியூ சர்டிபிகேட் அப்படிங்கறத பேங்க்ல இருந்து வாங்கணும். ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் டெர்மினாலஜி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்தது பார்த்தோம்னா ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐரோப்பிய ஒன்றியத்தில் பார்த்தோம்னா நமக்கு இப்போதான் பிரிட்டிஷ் இல்லாம இருக்காங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி அவங்களும் இருந்தாங்க. ஏறக்குறைய பார்த்தோம்னா ஒரு 27 நாடுகள் இருக்காங்க. இந்த பிரிட்டிஷ் மட்டும் பார்த்தோம்னா 2018-19 அந்த காலகட்டத்தில் பிரெக்சிட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஓகேவா, பிரெக்சிட் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஃபரண்டம் வச்சு யூரோப்பியன் யூனியன்லேருந்து வெளியே போயிருப்பாங்க. ஓகேவா, ஸோ பிரிட்டிஷ் மட்டும் இல்லை மற்ற நாடுகள்லாம் இருக்காங்க. நமக்கு பெல்ஜியம், ஆஸ்திரியா, பிரான்ஸ், ஜெர்மனி, கிரேக்கம் உள்ளிட்ட ஒரு 27 நாடுகள் வந்து உறுப்பினர்களாக வந்திருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு சொல்றோம். யூரோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காமன் கரன்சி வச்சிருக்காங்க. இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்குள்ள பார்த்தோம்னா இப்போ நான் ஸ்பெயின்ல இருந்து பிரான்ஸ் போகணும்னா ரோடு வழியாவே போயிடலாம். அங்க வந்து இப்போ இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னா நமக்கு வேலிகள் போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா ஸ்பெயின் யூரோப்போட பார்டர்லாம் போரஸ் பார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சென்ஸ் எந்த ஒரு தடுப்புகளுமே இருக்காது, எந்த ஒரு வேலி அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. அங்கங்க செக் பாயிண்ட் இருக்கும். டாக்குமெண்ட்ஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம போயிட்டே இருக்கலாம். இங்க போர்ச்சுகல் ஆரம்பிச்சு அந்த சைடு ஆஸ்திரியா, போலாந்து வரைக்கும் நம்ம கார்லயே போயிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும் போரஸ் பார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ யூரோப்பியன் யூனியன், யூரோப்பியன் கரன்சி யூரோ அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதே மாதிரி யூரோப்பியன் பார்லிமெண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த யூரோப்பியன் பார்லிமெண்ட்டுக்கான தேர்தல் அப்படிங்கிறதா நடந்துச்சு. அதை பற்றின செய்தி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நாடுகளின் அரசுகளுடன் ஐரோப்பிய ஒன்றிய சட்டங்கள் குறித்து கலந்துரையாடுதல் உள்ளிட்டவை ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் முதன்மை பணிகளாகும். ஸோ யூரோப்பியன் பார்லிமெண்ட் அப்படிங்கிறாங்க, அவங்களுக்கு சில சட்டங்கள் போடுவாங்க. அது வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தோடு இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா, ஸோ அப்படி அந்த மாதிரி சட்டங்கள் இயற்றினால ஒவ்வொரு நாட்டிலிருந்து பிரதிநிதிகள் அப்படிங்கிறது இந்த ஐரோப்பிய பார்லிமெண்ட்டுக்கு வந்து வருவாங்க. சரியா, ஸோ அதற்கான தேர்தல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதனுடைய பணிகளுமே பார்த்தோம்னா எல்லா நாடுகளுக்குமே அப்ளிகபிள் ஆகிற மாதிரியான சட்டங்களை கொண்டு வரது தான். ஓகேவா, ஸோ ஐரோப்பிய ஒன்றிய பட்ஜெட், சர்வதேச ஒப்பந்தங்கள் மீது வாக்கெடுப்பு, அந்த ஒன்றியத்தை விரிவுபடுத்துவது ஆகியவற்றுக்கு ஐரோப்பிய நாடாளுமன்றமே ஒப்புதல் அளிக்கும். ஓகேங்களா, ஸோ யூரோப்பியன் யூனியனுக்குன்னு ஒரு பட்ஜெட் போடுவாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் ட்ரீட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா, அதன் மீது வாக்கெடுப்புகள் அப்படிங்கிறது நடக்கும். அடுத்தது இப்போ யூரோப்பியன் யூனியனை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் இல்லை கம்மி பண்ணணும் அப்படின்னா அதுக்கான விவாதங்கள்லாம் எங்கே நடக்கும்னா இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துடைய நாடாளுமன்றத்தில் தான் நடக்கும். ஓகேங்களா, ஸோ ஐரோப்பிய ஆணைய தலைவர் மற்றும் ஆணையர்களின் நியமனத்தை ஏற்கவோ நிராகரிக்கவோ ஐரோப்பிய நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூரோப்பியன் யூனியனோட ஹெட், வைஸ் ஹெட், இந்த மாதிரி வைஸ் சேர்பர்சன் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள ஏற்றுக்கவோ இல்லை நிராகரிக்கவோ இருக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா நம்ம நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ இந்த ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தல் மூலம் அந்த நாடாளுமன்றத்துக்கு தங்கள் பிரதிநிதிகளை ஐரோப்பிய ஒன்றிய குடிமக்கள் தேர்வு செய்கின்றனர். ஸோ ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறத நம்ம தலைப்பா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ யூரோப்பியன் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நடந்துச்சு. அதன் மூலயமா நம்ம பார்த்தோம் 27 நாடுகளை பார்த்தோம். 27 நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் அவங்க பிரதிநிதிகளை வந்து தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. இப்போ நான் பிரான்ஸ்ல இருக்கேன் அப்படின்னா என்னோட ரெப்ரசன்டேட்டிவை நான் தேர்ந்தெடுப்பேன், எலெக்ஷன் ஓட் பண்ணுவேன். ஓகேவா, ஸோ அந்த ஒரு தேர்தல் தான் நடந்திருக்கு. மொத்தமா இந்த யூரோப்பியன் பார்லிமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவு உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 720 உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான தேர்தல் அப்படிங்கிறதா நமக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. சரிங்களா, ஸோ அதை இந்த ஒரு செய்தி குறிப்பில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இன்னைக்கு டிஎன்ஏவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆர்பிஐயோட சர்ப்ளஸ் பற்றி பார்த்தோம், லோன்ஸில் இருக்கக்கூடிய டெர்மினாலஜிஸ் பற்றி பார்த்தோம், அடுத்தது யூரோப்பியன் பார்லிமெண்ட் பற்றி பார்த்துருக்கோம். இல்லை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த நியூஸ் போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நாளைக்கு டிஎன்ஏ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.